ஹாய்ங்க. புதினா மல்லிய வச்சு ரொம்பவே சூப்பரான 2 இன் 1 சட்னி தான் செய்ய போறோம். ஸோ வாங்க எப்படி செய்றதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்துடலாம். 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 4, 5 பல் பூண்டு, கொஞ்சமா சின்ன எலுமிச்சா சைஸுக்கு புளி, தக்காளி வந்து ஜாஸ்தி போட்டிங்கன்னா புளி கம்மி பண்ணிடுங்க. அப்புறம் 2 வரமிளகாய், 1 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 1/4 கப் துருவன தேங்காய். ஸோ இது கூட கொஞ்சமா மல்லி இலை, கொஞ்சமா புதினா. நீங்கள் மல்லி இலை போடுறதுக்கு பதிலாக மல்லியோட தண்டுமே போட்டுக்கலாம். அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இவ்வளோதான். இப்போ வாங்க எல்லாத்தையும் வதக்கிடலாம். எப்போ மல்லி சட்னி செஞ்சாலுமே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் சட்னியோட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ சேர்த்துட்டு இது நல்லா வறுபடட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. யூஸ்வலாக ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தக்காளி, வெங்காயம், மிளகாய் மட்டும் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மல்லி இலை, அதை மட்டும் லைட்டாக வதக்கி சேர்த்துப்பாங்க. அப்படி செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா அந்த புதினாவோட ஃப்ளேவர் இன்னும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இது ஃபுல்லாக வதங்கட்டும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு தக்காளி தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா புளியோட அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கனால நீங்கள் தக்காளி கம்மி பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினா மல்லி இலையும் சேர்த்திடலாம். ஸோ இதையே சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இது நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா சுருண்டு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா புளி, ஸோ அதையுமே பிச்சு போட்டுருங்க. அதுவும் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். அவ்வளோதான். இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. ஸோ சட்னிக்கு எப்போவுமே கல்லுப்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு நைஸாக வேணும்னு அரைச்சிக்கோங்க, இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு எப்பவும் போல் தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான 2 இன் 1 சட்னி ரெடி. இதை இட்லி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் தான் மல்லி இலை இருக்குது, கொஞ்சம் தான் புதினா இருக்குது அப்படின்னா 2யும் சேர்த்து சூப்பரான சட்னி இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ.